சார் நீங்க வந்து உங்களோட அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் இன்னும் நெறைய விஷயங்கள தேடும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாருக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிக்குமா? வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா? ஏன்னா, இப்ப பரபரப்பா வந்து உங்களோட வில்லேஜ் லைஃபோட ட்ரெண்டிங்ஸ் தான் போயிட்டுருக்கு. நாங்க நெறைய இன்டர்வியூஸ் பண்ணோம். ஆ. இந்த கொஸ்டின் யாருமே கேட்கல. இப்ப நானே ஆவலா இருக்கேன். ஓகே. அவர் என்ன ஆன்சர் பண்ண ஓகே. போறாரு? இல்ல எனக்கு வில்லேஜ் லைஃப் தான் பிடிக்கும். ஆனா இந்த லைஃபு பிஸ்னஸ் பொழப்புக்காக தான். இல்லன்னா இந்த அ சிமெண்ட்டு உலகத்தில இருக்க முடியாதுல்ல ஐயா. எல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலாவே சுத்திட்டு இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள என்ன ஹிடன் அஜெண்டான்னே எனக்கு தெரியலையே! நான் என் ஆடு, மாடுட்ட பார்த்தேன்னா, அவன் என்ன ரியாக்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு சந்தோஷம்னா க வாலாட்டிட்டு வந்துருவாங்க. மாடு எனக்கு புடிச்சிச்சுன்னா, அப்படியே தடவிட்டு இருக்கும். இங்க நீங்க என்ன உள்ள வச்சிருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்க. ஆளுக்கு ஆளு ஒண்ணு பதுக்கி வச்சிருக்கீங்களே! நான் பதுக்கி வச்சுக்க மாட்டேன். நான் மோஸ்ட்லி நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்கட்டயே பதில் சொல்றேனே. ஸோ அதுதான் எங்க சிட்டியோட அது இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள். அதுவும் ஆஃப்டர் 40ஸ் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனால கிராமத்துக்கு அடிக்கடி போயிருவேன். எங்க அப்பாவுக்கு 95 வயசு. அவர பார்க்கறது தான் என்னுடைய 10 நாள் அங்க அவரு கூட.